ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். விண்வெளியில் இருந்து மோடியுடன் உரையாடிய இந்திய வீரர். இந்தியாவின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் போது பிரதமர் மோடி தெரிவிக்கையில், இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் இந்தியர்களின் மனதில் நெருக்கமாக இருக்கிறீர்கள். உங்கள் வரலாற்று பயணம் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஊக்கமாக அமையும் என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த சுக்லா, விண்வெளியில் இருந்து பூமியை பார்க்கும்போது எல்லைகள் எதுவும் தெரியவில்லை. இந்தியா வரைபடத்தில் காட்டுவதற்கும் மேலாக பெரிதாக தெரிகிறது என்றார். மேலும் அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம், நாசா, இஸ்ரோ, ஐரோப்பிய விண்வெளி முகாமை உள்ளிட்டவை இணைந்து நடத்திய இந்த விண்வெளி திட்டத்தில் இஸ்ரோ சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுக்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தில் பங்கேற்றார். அவருடன் அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லோவோசி உஸ்னான்ஸ்கி ஆகியோர் இருந்தனர். புளோரிடா கெனடி விண்வெளி மையத்திலிருந்து கடந்த 25ஆம் தேதி புறப்பட்ட இந்த குழு 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது. அங்கு அவர்கள் 2 வாரங்கள் தங்கி உணவு தானியங்கள் வளர்த்தல், பாசி ஆராய்ச்சி, புவியீர்ப்பு இல்லாத சூழலில் நுண்ணுயிர் வளர்ச்சி, தாவர ஊட்டச்சத்து மாற்றங்கள் உள்ளிட்ட 60 ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி துறையில் மேலும் ஒரு முன்னணி பயணத்தை மேற்கொண்டுள்ளது.